இன்று நாம் மனித வரலாற்றின் மிக ஆழமான சுமார் 15 லட்சம் ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று பக்கத்தை புரட்டப் போகிறோம். அதுதான் அச்சுலியன் பண்பாடு எனப்படும் கற்கால தொழில்நுட்பம். பிரான்ஸ் நாட்டின் செயின்ட் அச்சுல் என்ற இடத்தில் முதலில் இத்தகைய கருவிகள் கண்டறியப்பட்டதால் இதற்கு அச்சுலியன் முறை என்று பெயரிடப்பட்டது. இந்த பண்பாட்டின் மிக முக்கிய அடையாளம் என்னவென்றால், ஆதி மனிதர்களான ஹோமோ எரெக்டஸ் பயன்படுத்திய இருமுக கைக்கோடாரிகள் மற்றும் வெட்டு கருவிகள். கரடு முரடான கற்களை இருபுறமும் செதுக்கி சமச்சீரான அழகான வடிவத்தில் கருவிகளை செய்யும் தொழில்நுட்பத்தை ஆதி மனிதன் இங்குதான் முதலில் கற்றுக்கொண்டான். இந்த உலகளாவிய வரலாற்றில் நம் தமிழ்நாட்டிற்கு என்ன தொடர்பு என்று கேட்கிறீர்களா? உலகிலேயே மிக முக்கியமான மற்றும் பழமையான அச்சுலியன் தலங்களில் ஒன்று நம் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கமாகும். 1863ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் புவியியலாளர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் என்பவர் பல்லாவரத்திலும் பின்னர் அத்திரம்பாக்கத்திலும் இந்தியாவின் முதல் பழங்கற்கால கருவிகளை கண்டறிந்தார். அண்மை காலங்களில் பேராசிரியர் சாந்தி பப்பு மற்றும் குமார் அகிலேஷ் தலைமையிலான ஷர்மா பாரம்பரிய கல்வி மையம் அத்திரம்பாக்கத்தில் விரிவான அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டது. இந்த அகழ்வாராய்ச்சி ஆவணங்கள் மற்றும் சயின்ஸ் ஜேர்னல் போன்ற புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களின் தரவுகளின்படி இங்குள்ள அச்சுலியன் கருவிகள் 15 லட்சம் ஆண்டுகள் பழமையானவை என காஸ்மிக் கதிர் வெளிப்பாடு காலக்கணிப்பு மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அத்திரம்பாக்கத்தில் கிடைத்த கருவிகள் குவார்ட்சைட்டை பயன்படுத்தி மிக நேர்த்தியாக செய்யப்பட்டுள்ளன. உலக தொல்லியல் வரைபடத்தில் சென்னைக்கு பெரும் புகழை தேடித்தந்த இக்கருவிகளின் வடிவமைப்பு மெட்ராஸ் கற்கருவி மரபு மெட்ராசியன் கல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. மண்ணுக்கு அடியில் 4 மீட்டர் ஆழத்தில் அச்சுலியன் கருவிகளுடன் சேர்ந்து காட்டு எருமை, குதிரை போன்ற விலங்குகளின் பற்கள் மற்றும் அவற்றின் காலடி தடங்களும் கண்டறியப்பட்டன. ஆப்பிரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இத்தகைய கருவிகள் உருவான அதே காலகட்டத்தில் இங்கும் மனிதர்கள் சுயமாகவே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர் அல்லது மிக முன்கூட்டியே இங்கு இடம் பெயர்ந்துள்ளனர் என்பதை இது காட்டுகிறது. தமிழ்நாட்டின் வரலாறு வெறும் சங்க காலத்தோடு மட்டும் தொடங்கவில்லை. அதற்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி மனித நாகரிகத்தின் தொடக்க புள்ளியாகவே விளங்கியுள்ளது என்பதற்கு இந்த அச்சுலியன் பண்பாடே அசைக்க முடியாத சான்றாகும். அப்படியானால் அவர்கள் பேசிய மொழி